மற்ற ஊரில் விட்ட மாதிரி நாமளும் விட்டுறக்கூடாடா. 2 வருஷம் எப்படி நடத்தணுமோ அதை விட இந்த வருஷம் சிறப்பாக நடத்தணும். அடுத்து நிறுத்து நினைச்சா அண்ணாச்சி தம்பின்னு கூட பார்க்க மாட்டான். இன்ஸ்பெக்டர் சங்க எடுத்துருவோம்ண்ணே. ஏய் பேசாமறா. அவனா இவன் வேற. எப்பா சாமி ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் போடா. சரிண்ணே. ஊர் பிரச்சனை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடினது போதும். முன்னதான் யாரும் கிடையாது, ஊருன்னு தெரிஞ்சிங்க. இப்போ உங்களை நம்பி 2 ஜீவன் இருக்கு. எங்க வீட்லயும் ஆதரவு இல்ல, உங்க வீட்லயும் ஆதரவு இல்ல. நீங்களே கெதின்னு கிடக்குறோம். பாரு எதுக்கு பயப்படுற? பேசாம இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பார்த்துக்கிறேன். மொத்த ஊரும் என் பின்னாடி நிற்கிது. பின்னாடி ஊர் மட்டும் தான் நிற்கும். உங்களுக்கு ஒன்னா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் நடு தெருவில் தான் நிற்கணும். ஒருத்தி. சார் வணக்கம் சார். சார் உட்கார சேர் போடுங்கப்பா. இருக்கட்டும் உட்காரலாம் வரல. இந்த வருஷத்துலேருந்து மாடு விடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. அதை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னது மாடு விடக்கூடாதா? என்ன சார் சொல்றீங்க? தமிழில் தானே சொல்கிறேன், புரியல? இதுக்கப்புறம் இந்த வருஷத்துலேருந்து யாரும் மாடு விடக்கூடாது சட்டம் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், கிளம்பி போயிட்டே இருங்க. இதெல்லாம் வேலைக்கு அது போய் கிருஷ்ணனை கூட்டோடா. சரிண்ணே. டேய் ஒரு வாட்டி உங்களுக்கு சொன்னால் புரியல. இந்த வருஷத்துலேருந்து மாடு பிடிக்கூடாது சட்டம் போட்டிருக்காங்கயா. எத்தனை வாட்டி அவங்களுக்கு சொல்கிறது? அண்ணா மாடு விடக்கூடாது, போலீஸ்காரங்க தகராறு பண்ணுறாங்கண்ணே. வேணா போவாதீங்க. ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் இப்படி விட்டா சரியா வராது. இரு நான் வரேன். வேணா சொன்னா கேளுங்க, போவாதீங்க. ஏய் நான் சொல்றது நீ கேளு, கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஐயோ சொன்னா கேளுங்க, போவாதீங்க. ஏய் ஒன்றும் ஆகாதுடி, இரு நான் பார்த்துக்கிறேன். ஐயோ இரு. 1/2 மணி நேரம் டைமு. மொத்த பேர் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எவனும் இங்கே இருக்கக்கூடாது. பந்தலு கிந்தலு எல்லாம் காலி ஆகணும். கிளம்புங்கடா. ஏய் எங்க வந்து என்ன வார்த்தை பேசுற? போலீஸ்னா ஸ்டேஷன் வச்சு கிளம்பு. ஏய் 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 வலிவரா வலிவரா. சார் சார் இருங்க சார். அண்ணே இருங்க இருங்க இருங்க. என்னையா இவ்வளோ நேரம் ஆளை காணமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். வந்துருவிய நல்லா ஆட்டிக்கிட்டு முந்திரி கொட்ட மாதிரி. வரது இருக்கட்டும் சார். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இந்த வருஷத்துல இந்த மாடு பிடிக்கூட சட்டம் போட்டிருக்காங்க. உன் ஊருக்காரர்களுக்கு சொல்லி புரிய வை. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சார், உங்களுக்கு தான் புரிய வைக்கணும். சார் கிருஷ்ணா ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். என்னையா? அவங்க வழக்கமா என் நம்பர் தெரியுமா? தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். தெரியும் சார். போயிட்டு ஒரு 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு வாங்க. ஆஃபர் முடியறதுக்குள்ள போங்க போங்கன்னு. யோ அவன் எங்கே போகிறான்னு பாரியா? சார் ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியுமா சார்? வருஷம் பூரா நமக்காக உழைச்ச மாடுகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக அதை சந்தோஷப்படுத்துகிற விளையாட்டு சார். அது நம்ம பண்பாடு சார், கலாச்சாரம், நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம். இப்படியே எல்லாத்தையும் தடை பண்ணி தான் பல நல்ல விஷயங்களை நாமளே பேப்பரில் படித்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது மிச்சம் வச்சுட்டு போகணும் சார். இதையாவது விட்டு வைங்க, போங்க சார். ஏய் இந்த நொற நாட்டியெல்லாம் வேணாம். எவனாவது இவன் பேச்சை கேட்டுட்டு உள்ளே வந்தீங்க மகனுங்களா, மொத்த பெரிய ஏதாச்சும் கேஸை போட்டு உள்ளே தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். பார்த்துக்க, எல்லாம் மாடு மேய்க்கிற காட்டு பைய கூட்டதான்டா நீங்கள். நாங்கள் மாடு மேய்க்கிற காட்டுப்பைய கூட்டம் தான்யா. வெத்தில் கொடி படற அகத்தியை நட்டு, அகத்திக்கீரையை திங்க ஆடு மாடு வளர்த்து, ஆடு மாடு போட்ட புழுக்கையில் காடு வளர்த்து, காட்டுக்குள்ளே புழு பூச்சி வந்துடக்கூடாதுங்க கோழி வளர்த்து, இப்படி பாசமாக வளர்த்ததெல்லாம் விற்கிறதுக்கு மனசு இல்லாமல் எங்களுக்கு முன்னோர்களாக இருந்த குலசாமிகளுக்கு நேர்ந்து விட்டு அதை வெட்டுறதை ஒரு திருவிழாவாக்கி திருவிழாவை சாக்கா வச்சு சொந்த பந்தத்தையெல்லாம் கூப்பிட்டு படையலை போட்டு ஒன்று மண்ணா உசுருக்கு உசுராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி சூதுவாது இல்லாமல் வாழ்கிற நாங்கள் காட்டுப்பைய கூட்டம்னா நாங்கள் அப்படியே இருந்துட்டு போகிறோம்யா. இது எங்கள் மாடு, நாங்கள் விடுவோம் பிடிப்போம், அது எங்கள் உரிமை. அதை தடுக்கிறதா உங்கள் சட்டம்னா அதை போராடி உடைப்போம். என்னையா தத்துவம் புரட்சின்னு பேசுகிற? 2016 முளைச்ச பெரியார் நினைப்போ? அப்படி நீங்களாம் நினச்சிங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது சார். உரிமைகள் பறிக்கப்படும் போது எழுந்து நிற்கிற ஒவ்வொருத்தருமே பெரியார் தான், பாரதி தான். மண்ணின் உரிமைகள் பறிக்கப்படும் போது அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் பொங்கி எழுவார்கள்னு ஈழ மண்ணுக்காக போராடினாரே என் தொப்புள் கொடி உறவு. அவர் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் எழுந்துக்கிட்டே இருப்போம், வாழை மரம் மாதிரி வந்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் 7 தலைமுறை ஆனாலும் ஜல்லிக்கட்டை நிறுத்தவே முடியாது. ஏன்னா என் இனமும் மொழியும் தான் எல்லாத்துக்குமே ஆதிபகம். அங்கங்கே மாடு இருக்குது, தீரப்போகுது. கிளம்புங்க. யார் மேல கை வச்ச? சத்தியமா சொல்றேன்டா, நாளை காலையில இதே நேரத்துல உன் பொண்டாட்டி தாயை சார் பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறீங்க. பேசாம சார் அந்த பக்கம் போங்க. ஆமா வாழணும் தான், அதே சமயத்துல ஒரு முறையான வாழ்க்கையை வாழணும். இப்ப பாத்தியா, ஆர்மிக்காரரு செத்து போயிட்டாரு, ஊரே உட்கார்ந்துருக்கு சின்ன பிள்ளைங்களோட சேர்த்து. எதுக்கு? நாளைக்கு ராணுவ மரியாதையோட அடக்கம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? இவ்வளவு ஏன், அன்னைக்கு டீ கடைக்கு போறேன், ஒருத்தன் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான்,
அதுல ஒரு போலீஸ்காரன் செத்து போயிட்டான், ஆக்சிடென்ட்லன்னு போட்டிருக்கு. அவன் ஒரு போலீஸ்காரன் செத்துட்டான்டான்னு சந்தோஷப்படுறான். நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன மனநிலை இது? முன்னாடியெல்லாம் ஒருத்தர் செத்து போயிட்டான்னா அவன் 10 கொலையே பண்ணியிருந்தாலும் அவன் பண்ண 2 நல்லதை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படி இல்லை, மனுஷங்க எல்லாம் மாறி போயிட்டாங்க. அதுக்காக போலீஸ்காரங்க எல்லாம் நல்லவங்கன்னு நான் சொல்லலை. இதே இப்ப நாளைக்கு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இதே நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்க, ஏதோ ஒரு ஊர்ல பேப்பர் படிக்கிறவன் என்ன சொல்லுவான், ஒரு போலீஸ்காரன் செத்துட்டான்னா அவனும் சந்தோஷப்படுவான். அவனுக்கு என்ன பத்தி தெரியாதுல்ல. மனுஷன் வாழ்க்கை இப்படித்தான் போயிட்டு இருக்கு. முன்னாடி மனசாட்சிக்கு பயந்த காலம்னு ஒன்று இருந்துச்சு. இப்பெல்லாம் பணசாட்சிக்கு தானே பேப்படுறாங்க. எவர் கிருஷ்ணா, இதை நான் ஒரு போலீஸ்காரனா சொல்லலை, ஒரு சாதாரண மனுஷனா சொல்றேன். நம்ம செத்ததுக்கு அப்புறம் நாடே கண்ணீர் விட்டு அழணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்மளை சுத்தி இருக்கான் பத்தியா ஒரு 4 பேர், அவன் அழற மாதிரியாச்சும் நம்ம வாழணும். எதுக்கு வந்த? ரேவதி, இங்க எதுக்கு வந்த? எதிர்பாராத விதமா நடந்துருச்சு. நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கல. இனி கேட்டு என்ன பிரயோஜனம்? ஆஹா, எதுவும் கேட்க வேண்டாம். உன்னால நாங்க பட்டதெல்லாம் போதும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. இதுக்காக நான் ஜெயில இருந்து நேரா அங்க வந்தேன். உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் எந்த தப்பும் பண்ணலையே. இதேதான் 5 வருஷத்துக்கு முன்னாடியும் சொன்னேன். யாராவது கேட்டாங்களா? இல்ல இந்த ஊரு தான் நம்பிச்சா? ஊர் இருக்கட்டும், நீ நம்பு. நான் நம்பினா என்ன, நம்பலன்னா உனக்கு என்ன? உன்னாலதான் என் வாழ்க்கை நாசமா போச்சு. என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும். அது எனக்கும் புள்ள தானே. அப்படி நீ நினைச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை நீ செஞ்சிருப்பியா? அன்னைக்கு நான் படிச்சு படிச்சு சொன்னேன், எது சொன்னாலும் எனக்கு தெரியும், நீ கம்முன்னு இருன்னு சொல்லி என் வாய் அடைச்சியே. நீ பண்ண காரியத்தால இந்த 5 வருஷமா நானும் என் பிள்ளையும் யாரும் இல்லாத அனாதை மாதிரி இந்த அத்துவான காட்டுல கடக்கணும்னு எங்களுக்கு என்ன தலைவிதியா? போதும் சாமி, உன்னால நாங்க பட்டதெல்லாம் போதும். நிறைய பட்டுட்டோம், இன்னும் பட்டுட்டோம் இருக்கோம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. எனக்கு பசிக்குது. அம்மா, என் வீட்டை தேடி பிச்சைக்காரன் வந்து நின்னாலும் சோறு போட்டு கொடுப்பேன். அதுதான் என் வழக்கம். அந்த மாதிரி தான் நீயும். விடியறதுக்கு முன்னாடி ஊர்க்காரங்க பாக்குறதுக்குள்ள சோத்தை திட்டு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. எங்களுக்கு நீ நல்லது செய்யணும்னு நினைச்சனா தயவு செஞ்சு இதை செய். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்.
பாக்குற? சந்தேகப்படுறியா? ஒரு அப்பனுக்கு உண்மையா பிறந்த எந்த உண்மையான தமிழச்சியும் தப்பு பண்ண மாட்டா. நான் உண்மையான தமிழச்சியா? எல்லாம் நீ ஆரம்பிச்சு வச்சதுதான். பாரு, நல்லா பாரு. மயிரா போச்சு, நீ உள்ள போயிட்ட. இவன் உன்னைய பழி வாங்குறத நினைச்சிட்டு என்னைய என் புள்ளையோ எவ்வளவு தொந்தரவு செஞ்சான் தெரியுமா? இந்த 5 வருஷத்துல ஒரு ராத்திரி கூட நிம்மதியா தூங்குனதில்ல. பொழுது சாச்சா இவன் எப்ப வருவான்னு தெரியாம எப்படா விடியோன்னு நானும் என் புள்ளையோ பயந்து பயந்து செத்து பொழைச்சிட்டு இருந்தோம். எங்கடி இருக்கா? எங்கடி? என்னைய போட பிளான் பண்றியா? உன்னை சாதாரணமா தான் கொல்ல வந்தேன். ஆனா நீ உன் புருஷனையே மிஞ்சிட்ட. எங்கடி இருக்க? வெளியே வாடி. உன் புருஷன் வெளியே வந்துட்டான். இன்னைக்கு ராத்திரி அவன் தப்பிக்க முடியாதுடி. அதே மீறி இங்க வந்துட்டானா என் தம்பி பொண்டாட்டி புருஷனை பறி கொடுத்துட்டு எந்த வேதனைப்படுறாளோ அதே மாதிரி உன்னை பறி கொடுத்துட்டு உன் புருஷன் நரக வேதனைப்படுவான்டி. ஆடி வெளியா மறைஞ்சிருந்தா விட்டுருவான். அடி உன்னை லேஸ்ல விட மாட்டான். ஆடி வெளியா. என்னையே ஒரு நிமிஷம் ஆட வச்சுட்டல்ல, உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன்டி. இப்ப நான் உன் கண்ணில் வரல விட்டு ஆட்டுறேன்டி. மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்டது. அப்பதான் நீ வந்த. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? உன்ன மாதிரி ஆம்பளைங்க கிட்ட என்ன மாதிரி பொம்பளைங்க எதிர்பார்க்கறது ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான். அது எத்தனை பேர் தரீங்க? உன் முகத்தை பார்க்கவே எனக்கு கூசுது ரேவதி. நான் ஒழுங்கா இருந்திருந்தா நீங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகம் புகழுக்கும் சுய விளம்பரத்துக்கும் வெட்டி பந்தாவுக்கும் அடிச்சுட்டு கிடக்குது. இது எதுவுமே வாழ்க்கைக்கு பயன்படாதுன்னு இந்த 5 வருஷ ஜெயில் வாழ்க்கை புரிய வச்சிருச்சு.
சந்தேகப்படுறியான்னு கேட்குற. நீ என்ன நம்பி வந்தவம்மா? உன்னை நான் சந்தேகப்பட்டா என்ன நானே சந்தேகப்பட்டுக்கிற மாதிரி. ஊருன்னு ஓடி ஓடி உங்களை பார்க்காம விட்டுட்டேனே. இனி நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் பாதுகாப்புக்காக மட்டும்தான். இல்ல இல்ல வேணாம். நான் பண்ண கொலைக்கு நான் தான் போகணும். அதான் நியாயம். ஏன் போகணும்? ஏன் போகணும்? நியாயத்தை பார்த்துருந்தா மகாபாரதத்தில் கர்ணனை கொண்டிருக்கவே கூடாது. இங்கே எல்லா விஷயத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது. நீ பண்ண நியாயம்னா உனக்காக நான் பண்ண போகிறது நியாயம்தான். இது என்னால் வந்த பிரச்சனை, நானே முடிக்கிறேன். தள்ளு. இல்ல வேணாம். நீ வாழணும். உன் பேரை கலங்கப்படுத்திட்டு நான் எப்படி வாழ முடியும்? நடந்த உண்மை இதான். நீ வெளியே போய் சொன்னா எவனா நம்புவானா? முன்ன பின்ன தெரியாம கூட நம்புவான். ஆனால் அந்த ஊருக்காரனு சொந்தக்காரன் இருக்கானே, உடனே உனக்கு வேற ஒரு பேர் வைப்பான். நான் அவனை காணா படமாக்கிறேன். நீ ஒன்றும் பயப்படாத, நான் திரும்ப வந்துடுவேன். நீ பிள்ளைய பாரு. இங்கே பாரு, அது பிறந்ததுலேருந்து என் முகத்தை சரியாக கூட பார்க்கல. உன் முகத்தை பார்த்து தான் வளர்ந்துருக்கு. அம்மா இல்லாமல் வளர்கிற கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை நம்ம பிள்ளைக்கு நம்ம கொடுக்க வேண்டாம். சொல்றதை கேளு. தள்ளு. இல்ல வேண்டாம். தள்ளு. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலன்னு நீ அடிக்கடி சொல்லுவேன். நீனா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. உங்ககிட்ட நான் வெளிப்படையாக பேச மாட்டேன், அவ்வளோதான். மற்றபடி நீயும் பாப்பாவும் எனக்கு உசுறு. இவன் செத்ததுக்கு வேணா நான் காரணமாக இருக்கலாம், ஆனால் இவன் தம்பியை நான் கொல்லலை. நான் பெத்த மகளே, நீ பிறந்தப்போ எங்கள் அம்மாவே வந்து பிறந்திருக்கான்னு சந்தோஷப்பட்டேன். பெத்த அம்மா கூடயும் வாழை கொடுத்து வைக்கல, பிறந்த பொண்ணு கூடயும் வாழை கொடுத்து வைக்கல. என்னடா வாழ்க்கை. தலைக்காவுடைய ஐயனாரே, குடும்பத்தை காப்பாத்துப்பா. வேலைக்காவது நீங்க அந்த பக்கம் போங்கடா, நான் இந்த பக்கம் வரேன். நம்மளே முடிச்சிடலாம். ஏய், அருளுக்கு போனை போட்டு ரெடியா இருக்க சொல்றேன். இவனை நம்ம போடலான்னு வந்தா இந்நேரம் பார்த்து எதை வேணா வராங்க. அவனுங்களை முதல்ல போடுறா. அவங்க இல்லையா, இவன் தான். ஏற்கனவே இப்போதைக்கு எஸ்கேப் ஆயிரும். அப்புறம் சொன்ன கேளு தாசு, சீக்கிரம் வாங்க. நான் வர்றேன்டா. வாயா. அச்சோ, ஓடுறா. ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டே இருக்காங்க. எத்தனை பேர் சொன்னா கேளு. டேய், வசமா மாட்டிட்டாங்கடா. கோயிலை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஓடி போய் பிடிடா. சப்ப பசங்கடா அவனுங்க. அவனுங்களை பார்த்து போட விடாம பட்டிக்கலடா. கொண்ட சூடாவுதுடா.
இத்தனை பேர் இருந்தோம் அவன் கெட்டச்சும் அவனை போட முடியல. மாப்பிள ஆ? அண்ணாச்சி நம்ம மேல சந்தேகப்பட்டது உண்மையா போல் இருக்காயா? போட விடாம வாயப்ப விட்டுருந்தா எல்லாத்தையும் அங்கேயே போட்டு அவனை பஸ் ஸ்டாண்ட்லயே போடலான்னு சொன்னேன். எடுத்து தொலைச்ச கோயில்ல இந்த கோமாளிக்கு எடுத்தான். யாரு? ஏய் அண்ணாச்சி சொன்னப்ப ஹோட்டல்ல நீ தானே இருந்த, பக்கத்துல தானே இருந்த, எங்கடா போச்சு அறிவு? போட்டல பயிர போடுவேன். என் மான பிரச்சனை உங்களுக்கு அவ்வளவு விளையாட்ட போச்சு. ஏய் சத்தியமா போட்டலங்க. இப்போ ஒண்ணும் கெட்டு போயில்ல. ஏய் எல்லாரும் கோயில்ல தான் இருப்பானுங்க, மொத்தமா போட்டலாம். வாங்கடா வாங்கடா. ஏய் எங்கடா காணோம்? தானே இருக்கேன். பக்கத்துல தானே போயிருமா? வாங்கடா பார்க்கலாம். சரிண்ணா. வாங்க.